வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. 48வது திருமுறை ஓதும் விழா தெளு இந்தானில் சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய இந்து சங்கம் தெளு இந்தான் வட்டார பேரவையின் 48வது ஆண்டு திருமுறை ஓதும் விழா சிதம்பரம் பிள்ளை தமிழ் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திறனாளர் கலந்து கொண்டனர். மாணவர்களிடையே சமய சிந்தனையை நிகழ்ச்சி மேலோங்க செய்கிறது. நிகழ்ச்சியில் பல்வேறு வயதினரை சேர்ந்த போட்டியாளர்கள் திருமுறை ஓதும் போட்டிகளில் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா அரீனா ஸ்கூவர் திறந்துவெளி மண்டபத்தில் நடைபெற்றது. எல்லாருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா பெற்றி. என் பேர் ஆர் முனியாண்டி, மலேசிய இந்து சங்கம் தெலுவிந்தான் வட்டார பேரவையின் தலைவர். நாங்கள் இப்போ முடிந்த வாரம் திருமுறை போட்டி அரேஞ்ச் பண்ணி செய்து வருகின்றோம். அதில் மொத்தம் 320 மாணவர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து மொத்தம் 700 பேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சிறப்பாக முறையில் எல்லா நிகழ்வும் சிறப்பாக செய்து முடித்தோம். இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவில் செல்ல இருக்கிறார்கள். குறைந்தது ஒரு 50 மாணவர்கள் போயிருக்கிறார்கள் இப்போவுக்கு. ஸோ நாங்கள் இந்து சங்கம் தெலுவிந்தான் வட்டாரம் பல சேவைகளை செய்து இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த திருமுறை. இதை தவிர்த்து சமய அடிப்படையில் எல்லா ஆலயங்களிலும் தேவார வகுப்புகளும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பள்ளியிலும் 11 பள்ளியில் ஏறக்குறைய ஒரு 7 பள்ளியில் தேவார வகுப்புகள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். தெளு இந்தான் இந்து சங்க வட்டார தலைவர் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தேச பேரவையின் முதல்நிலை உதவித் தலைவர் டத்து மோகன் ஷான் கலந்து கொண்டு பரிசுகளை எடுத்து வழங்கினார். மாநில இந்து சங்கத்தை பிரதிநிதித்து அதன் சமய பிரிவு தலைவர் விக்ரமன் கலந்து கொண்டார். திரு யோகேஸ்வரன் தலைமையிலான மாநில திருமுறை குழு போட்டிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீமுருகன் குமரேசன், சிதம்பரப்பிள்ளை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் கீழ்பெற மாவட்ட தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவருமானேன். கடந்த வாரம் நமது மாவட்டத்தில் நடைபெற்ற மலேசிய இந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடந்தேறிய 48வது திருமுறை ஓதும் விழா மிக சிறப்பாக துல்லிதமாகவும் நேர்த்தியாகவும் திட்டமிடப்பட்டு மாணவர்களுக்காக அரங்கேறியது. இந்த வேளையில் தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாக நமது மலேசிய இந்து சங்க கழகத்திற்கு நமது நன்றியினையும் வாழ்க்கையும் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்காக அதீத முறையில் சிறந்த முறையிலும் தனது பணியாற்றுகின்ற இந்த மலேசிய சங்கத்தின் ஒரு உந்துதலாக எடுத்துக்கொண்டு மற்ற இயக்கமும் செயல்பட வேண்டும் என்று இந்த வேளையில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் சமய இலக்கியங்களின் பெருமையை பரப்புவதோடு சைவ சமய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் முக்கிய நிகழ்வாக இந்த 48வது திருமுறை ஓதும் விழா அமைந்ததாக தெளு இந்தான் இந்து சங்க செயலாளர் அக்னேஷ் லட்சுமணன் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.